நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 3. பாலைமகள் 3. சாயாகிரகத்திலிருந்து முதற் புலரியிலேயே தேவிகை சேடியருடன் குடியில்லாத சிறு தேரில் கிளம்பி இருள் செறிந்து கிடந்த கிரிபதம் என்னும் வணிகசாலையினூடாக சென்றாள். தெற்கே கங்கையின் கரையில் அமைந்த வாரணவதம் என்னும் துறை நகரிலிருந்து கிளம்பி வடக்கே இமயமலை அடிவாரத்தில் அமைந்த திரிகர்த்தத்தின் தலைநகரமான பிரஸ்தலை வரை செல்லும் அந்த பாதை மாமன்னர் ஹஸ்தியின் காலத்தில் அமைக்கப்பட்டது. சம்வரணர் அதை அகலப்படுத்தி சாவடிகளை மும்மடங்காக்கினார். மலையுச்சிகளில் 100 காவல் மாடங்களை உருவாக்கி அவற்றின் ஆணைக்கேற்ப விரையும் புறவிப்படைகளை நிறுத்தினார். அதில் ஒழியாமல் வணிக குழுக்கள் செல்லத் தொடங்கியதும் அவர்கள் தங்குமிடங்களில் எல்லாம் சந்தைகள் உருவாயின. அச்சந்தைகளிலிருந்து கிளைப்பாதைகள் பிரிந்து உள் கிராமங்களையும் மலையடிவாரங்களையும் சென்றடைந்தன. சந்தைகள் விரியும் தோறும் அதை ஒட்டியிருந்த ஊர்கள் எல்லாம் வளர்ந்து நகரங்களாயின. வடக்கே இருந்த நாடுகள் அனைத்திற்கும் குருதியும் மூச்சும் கொண்டு செல்லும் வழிகள் என்று அவை ஆயின. உசினாரர், திரிகர்த்தர், சௌவீரர், பால்ஹீகர், பாஞ்சாலம் என்னும் 5 அரசர்களும் குருகுலத்து அரசர் பிரதீபரின் தலைமையில் வாரணவதத்தில் கூடி அப்பாதையை அரசுகளுக்கு அப்பாற்பட்டு ஆட்சி செய்யும் கிரிபால சஹ்யம் என்னும் பொது காவல் குழு ஒன்றை உருவாக்கினர். அதில் அத்தனை அரசர்களும் இணையான அளவுக்கு படைகளை அனுப்ப வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாடும் தன் எல்லைக்குள் அச்சாலையில் சாவடிகளை அமைத்து சுங்கம் கொண்டன. கிரிபதம் தொலைவில் இருந்து நோக்கிய போது மின்மினிகளின் ஒழுக்கென தெரிந்தது. அணுகிய போது மணி யோசைகளும் சகட ஒளிகளும் குளம்படிகளும் ஆணைகளும் விலங்குகளின் மூச்சொலிகளும் இணைந்த முழக்கமாகியது. அவர்களின் தேர் சிற்றோடையில் வந்த சருகு ஆற்றுச் சருகு பெருக்கில் என கலந்து ஒழுகத் தொடங்கியது. முன்னும் பின்னும் சென்று கொண்டிருந்த வணிக குழுக்களிலிருந்து காவல் வீரர்கள் உரத்த குரலில் ஆணை, அடையாளம் காட்டுக என்றனர். தேர்ப்பாகன் அடையாள முத்திரையை காட்டியதும் நற்செலவாகுக என அவர்கள் வாழ்த்தினர். பூர்ணையும் சுரபியும் கிளம்பியதுமே துயில் கொள்ளத் தொடங்கினர். தேவிகை கூண்டில் தலை சாய்த்து வெளியே இருளிலாடிய சுடர் நிழலாட்டத்தை நோக்கி கொண்டிருந்தாள். சகடத்தின் ஒலியில் இருந்த ஒழுங்கே அவள் அகம் செல்லும் தடம் என அமைந்தது. அவ்வப்போது எழும் மணியோசை என அவள் அறியாத ஒன்று ஊடே ஒலித்து கொண்டிருந்தது. பெருமூச்சு என புறவியின் சினைப்போசை, எண்ணமென திரளாத உள்ளப்பெருக்கு. தலை கூண்டில் முட்டியோ சகடம் கல்மேல் ஏறியோ அறுபடும் போது நீள் மூச்சுடன் அசைந்தமர்ந்தாள். அவள் அசைவில் விழித்து கொண்டு பூர்ணை, என்ன வேண்டும் அரசி என்றபோது வெறுமனே தலையை அசைத்தாள். இத்தனை பொருட்களும் மலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன என வெறுமனே எண்ணினாள். கங்கை அழிமுகத்தில் இருக்கும் தாமிரலிப்தியிலிருந்து கொள்ளப்பட்ட பீதர் நாட்டு பட்டும் யவனர் பொற்கலங்களும் தென்னவர் முத்தும் அவற்றில் இருக்கும். அவை மலைகளுக்கு செல்கையில் பெரும் மதிப்பு கொண்டுவிடும். அங்கிருந்து அருங்கற்களும் தந்தங்களும் மலை இறகிச் சென்று தாமிரலிப்தியை அடையும். முகிலாக வந்து மழையாக மீண்டும் கடலுக்கு செல்கின்றது நீர். தன்னைத்தானே கலக்கிக் கொள்கிறது நீர் என அவள் இளமையில் நெறிநூல் ஒன்றில் படித்திருந்தாள். சிறு சிமிழ் நீர் கூட அலைபாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அமைதியற்றவை நீரும் நெருப்பும் காற்றும். அவை மூன்றும் ஒன்றுடன் ஒன்று உறவாடி புவி நாடகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஒன்றை ஒன்று நிரப்புகின்றன, ஊட்டி வளர்க்கின்றன, உண்டு அழிகின்றன. வானும் மண்ணும் நிலையானவை, ஆகவே அமைதியானவை. ஒன்றை ஒன்று நோக்கி காலமில்லா தவம் செய்கின்றன. நீரை மண்ணுக்கு ஏவுகிறது வான், அனலை விண்ணுக்கு செலுத்துகிறது மண். காற்று மண்ணில் எழுந்து விண்ணில் நிறைந்து திரும்பி வருகிறது. எண்ணங்களை உணர்ந்து அவள் தன்னை நிறுத்தி கொண்டாள். படிமங்கள் எப்போதுமே முடிவின்மை நோக்கியே செல்கின்றன. முடிவின்மையை உணர்ந்ததும் பொருளற்று நின்று விடுகின்றன. கற்றது மிக குறைவு என்பதனால்தான் கற்றவற்றை அலைந்து விரைவிலேயே சலிப்பு கொள்கிறோம் போலும். யுதிஷ்டர் கற்றுக்கொண்டே இருப்பவர், எனவே முடிவிலாது திளைக்கிறார். உங்களுக்கு சலிப்பதே இல்லையா என அவரிடம் அவள் கேட்டாள். அது அவர்களின் முதல் இரவு. கங்கை கரையில் அமைந்த சாயா குடீரம் என்னும் கோடை மாளிகை. வெளியே கங்கை சுழித்தோடும் ஓசை கேட்டுக்கொண்டிருக்கும். சாளரத்தின் அருகே சென்று நின்றால்
நீரலைகள் மேல் நில ஒளி அலைவதை காண முடியும். அவள் அங்கு சென்றதிலிருந்தே சாளரத்தருகிலும் உப்பரிகையிலும் நின்றிருப்பதையே விரும்பினாள். அவர் வரும்போதே பின்னால் தொடர்ந்து வந்த ஏவலன் ஏட்டுப்பேழையை கொண்டு வந்து இறக்கி வைத்தான். முகமலருடன் அவளை நோக்கி, இன்றிரவுக்கான காவியங்கள் இவை. அனிதரின் சாரச சந்திரிகை, கிருபாகரரின் பூர்ண ஜாலகம், சொல்லில் நில ஒளியை விரிக்க தெரிந்தவர்கள் என்றார். அவள் முதலில் அவர் விளையாடுகிறார் என்றே எண்ணினாள். புன்னகையுடன் நோக்கி நின்றிருந்த அவளிடம் பேழையிலிருந்து எடுத்த சுவடியை காட்டி, நில ஒளி ஊடு, நீரலை பாவு, நெய்யப்படுகிறது இவ்விரவு என்றார். அரிய வரி, பொருளின்மையே சொல்லுக்கு இத்தனை அழகை அளிக்க முடியும். நீ என்ன எண்ணுகிறாய் என்றார். அவள் புன்னகைத்தாள். பிறை நிலவில் விரியும் மலர்கள் மொட்டுகளாக கனவு கண்ட பிறை நிலவு எங்குள்ளது? இந்த வரியை பற்றி நானும் சகதேவனும் உரையாடி இருக்கிறோம். வெண்மலர்களுக்குள் நில ஒளி உள்ளது என்னும் சாரசரின் வரியை அவன் சொன்னான். அவள் விழிகள் மாற நோக்கி நின்றாள். அருகே வா, ஏன் விலகி நிற்கிறாய்? அவள் அருகே வந்து மஞ்சத்தில் அமர்ந்து, சுவடி பயிலவா போகிறோம்? இல்லை, இவ்விரவை இச்சொற்கள் ஒளிபெறச் செய்யட்டும் என எண்ணினேன் என்றார். வெளியே நிலவு பொழிகிறது என்றாள். ஆம், வரும்போதே பார்த்தேன். இன்று 12ஆம் நிலவு என்றார். நிலவு ஓர் ஒளிவட்டம் அன்றி வேறல்ல. அதற்கு பொருள் கொடுப்பவை கவிஞர்களின் சொற்கள். யுதிஷ்டர் ஒற்றை ஒரு சொல்லை அறியவே வாழ்வு போதாதென்பார்கள் கவிஞர் என்ற போது, எனக்கு விரைவிலேயே சொற்கள் சலித்து விடுகின்றன என்றாள் அவள். அது சொல்லில் இருந்து எழத் தெரியாதவர்கள் சொல்வது. சொற்கள் கருவறை சிலைகள் போல, வழிபடுவோனுக்கு அவற்றில் பிரம்மம் எழுகிறது. அன்று விடியற்காலையில் அவள் ஓசையற்ற காலடிகளுடன் எழுந்து சென்று உப்பரிகையில் நின்று நில ஒளி சிற்றலைகளென பரவியிருந்த கங்கையை நோக்கி கொண்டிருந்தாள். அதில் வணிகப் படகுகளின் ஒளி புள்ளிகள் ஒழுகிச் சென்றன. அவள் துயின்று விட்டிருந்ததை விழித்த போதே உணர்ந்தாள். யௌதேயன் அவளிடம் காணேக ஒப்புதல் கோருகிறான். நீ பயிலும் நூல்களை இங்கிருந்தே அறியலாமே, ஏன் காணேக வேண்டும் என்று அவள் கேட்டாள். நூல்களில் மேல் சொற்களை கொட்டிக்கொண்டே இருக்கின்றது இந்த நகரம், காடு மொழியற்றது என்று அவன் சொன்னான். அங்கேயும் மானுடர் சூழவே இருக்கப் போகிறாய் என்றாள். அந்த மானுடரும் காட்டுக்குள் வாழ்பவர்கள். அன்னையே, நம்முள் சொல்லை நிறைப்பவை மானுடரால் அமைக்கப்பட்டவைதான். புழக்கப் பொருட்கள், இல்லங்கள், கோட்டைகள், சாலைகள், அவை ஒவ்வொன்றும் சொல்லில் இருந்து தொடங்கி பருவடிவு கொண்டவை. காட்டில் உள்ளவை அனைத்தும் சொல்லில்லா பெருவெளியிலிருந்து தொடங்கியவை. சற்று ஓய்வு கொள்ளலாம் அரசி என்றாள். இது எந்த இடம் என பாகனிடம் சுரபி கேட்டாள். சபரிதலம் என்னும் சாவடி. இதுதான் சாவடிகளில் பெரியது. நீராடி ஆடை மாற்றக்கூட இங்கே அறைகளும் சுனைகளும் உள்ளன என்றான் பாகன். தேவிகை மேலாடையை மூடிக்கொண்டு இறங்கினாள். அவள் உள்ளம் திடுக்கிட்டது. நெஞ்சு படபடக்க பூர்ணையிடம், என்னடி என்றாள். என்ன அரசி என்றாள் பூர்ணை. நீ என்ன சொன்னாய்? இறங்குவோம் என்றேன். ஏன் அந்த படபடப்பு வந்தது? அந்த பெயரா? சபரிதலம். எங்காவது அதை முன்னர் கேள்விப்பட்டிருக்கிறேனா? பூர்ணை. வருக அரசி என கூடையுடன் முன்னால் செல்ல சுரபி பின்னால் வந்தாள். தேவிகை மீண்டும் நெஞ்சதிர நின்று விட்டாள். என்ன அரசி என்று பூர்ணை திரும்பி பார்த்தாள். தேவிகை அங்கு நின்றிருந்த புறவிகளை நோக்கி அவை என்றாள். பூர்ணை புரிந்து கொண்டு, பால்கீக நாட்டு முத்திரை கொண்டவை, அங்கிருந்து எவர் வேண்டுமென்றாலும் இவ்வழி செல்லலாமே என்றாள். ஆனால் அவளும் அறிந்திருந்தாள். அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்காத சுரபி, அரசி, இளைய பால்கீகரின் லட்சணை கொண்ட புறவி அது என்றாள். பூர்ணை, பேசாமல் வாடி என அவளை கடிந்தாள். தேவிகை பூர்ணையின் கையை பற்றி கொண்டு, திருப்பி சென்று விடுவோம் என முணுமுணுத்தாள். ஏன் என்றாள் பூர்ணை. என்னால் எதிர்கொள்ள முடியாது என்றாள் தேவிகை. பூர்ணை, அரசி, தாங்கள் மும்முடி சூடி அரியணை அமர்ந்த யுதிஷ்டரின் அரசி இன்று, மெய்ச்சொல் அறியும் மைந்தனின் அன்னை என்றாள் தேவிகை. நான் தேருக்கு செல்கிறேன் என்ற பின் நாம் சென்று விடுவோம் என்றாள்.
நாம் வந்ததை விருந்தினர் அறிந்துவிட்டனர். நாம் திரும்பிச் சென்றால் அது செய்தி என்றாகும். அரச குடியினரே குடிகள் நோக்கி கொண்டிருக்கின்றனர் என்பதை மறக்க வேண்டியதில்லை என்றாள் பூர்ணை. நிமிர்ந்த தலையுடன் அவரை நோக்கி முறைமை சொல் உரைத்து கடந்து செல்லுங்கள். அதையே நீங்கள் செய்ய வேண்டும். என்னால் அவர் முன் நின்று பேச முடியாது என்றாள் தேவிகை. ஏன்? நீங்கள் மாமன்னரின் அரசி அல்லவா என்றாள் பூர்ணை. அல்ல என்றாள் தேவிகை. பூர்ணை திகைக்க, அதை அவர் என்னை நோக்கிய கணமே அறிந்து கொள்வார். அதை நான் விரும்பவில்லை. பூர்ணை, அரசி, தாங்கள் என்றில்லை. மணமான எந்த பெண்ணும் காட்ட வேண்டியது ஒரு நடிப்பையே. நீங்கள் மகிழ்வுடன் இருக்கிறீர்கள். மைந்தரும் செல்வமும் குடியும் என வாழ்வு நிறைந்துள்ளது. உங்கள் கொழுநரை அனைவருக்கும் மேலாக விரும்புகிறீர்கள். குன்றில் நின்று அடிவாரத்தை நோக்குவது போலத்தான் கடந்தவற்றை காண்கிறீர்கள் என்றாள். நடிப்பா என்றாள் தேவிகை. நடிப்பென்று சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நிலை பேணல். அதை செய்யாத மங்கையர் இல்லை. வருக என அவள் கையை பற்றி பூர்ணை அழைத்து சென்றாள். தடுமாறும் கால்களுடன் தேவிகை நடந்து சென்றாள். தாழ்ந்த முகப்பு கொண்ட விடுதி 100 ஆண்டு பழமையானது. எடைமிக்க அடிமரங்களை அடித்தளமாக போட்டு அதன் மேல் அதே தடிமன் கொண்ட மரங்களை தூண்களாகவும் உத்தரங்களாகவும் அமைத்து கட்டப்பட்டது. அதன் முகப்பு கூம்பின் மேல் எழுந்த கொடி கம்பத்தில் கிரிபால சகியத்தின் இரட்டை வாழ் கொடி பறந்தது. முகப்பில் மூங்கில் நட்டு ஈச்ச ஓலை கூரையிட்டிருந்தனர். வலப்பக்கம் ஓங்கிய தூண்களின் மேல் கூம்பு வடிவ கூரை அமைந்த கொட்டகையில் வணிகர்களும் வழிபோக்கர்களும் கூடிய இரைச்சல் எழுந்தது. 3 பக்கங்களிலும் சூழ்ந்திருந்த முற்றங்களிலும் அப்பால் இருந்த குறுங்காட்டிலும் தேர்களும் வண்டிகளும் புறவிகளும் அத்திரிகளும் காளைகளும் நிறைந்திருந்தன. விடுதி காவலன் வந்து வணங்கி முகமனுரைத்து அவர்களை பெண்டிருக்கான இடப்பக்க கட்டடத்திற்கு அழைத்து சென்றான். அவள் கூடையை கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு திரும்பிய போது எதிரில் போரிஸ்ரவஸ் வருவதை கண்டாள். புன்னகையுடன் கை கூப்பியபடி வந்து, இந்திரபிரஸ்தத்தின் அரசிக்கு வணக்கம். தாங்கள் வந்திருப்பதாக என் ஏவலன் சொன்னான். உள்ளே உணவு அருந்தி கொண்டிருந்தேன். முறைமை உரைப்பதற்காக வந்தேன் என்றான். அவள் புன்னகையுடன் அவன் முகத்தை நோக்கி, பால்கீக இளவரசரை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நெடுநாளாயிற்று நோக்கி என்றாள். அவளுடைய புன்னகையால் அவன் ஒரு கணம் தடுமாறி விழிகளை விலக்கி கொண்டு, நெடுநாட்கள் என்றான். இங்கே குருஷேத்திரத்தில் ஒரு ஆலய பூசனை. அதன் பொருட்டு சென்றுவிட்டு சிபி நாட்டுக்கே திரும்புகிறேன் என்றாள். நான் அஸ்தினபுரிக்கு ஒரு தூது செய்தியுடன் செல்கிறேன். அரசியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றான். எந்த அரச குடியில் மனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் நினைவு கொள்ளவில்லை என்றாள். போரிஸ்ரவஸ் திடுக்கிட்டு விழிகள் சுருங்க, என் குடியிலேயே? ஆம், அதுவும் நன்றே. நன்கு அறிந்திருப்பீர்கள் என்றாள். தலையசைத்து வருகிறேன் என்ற பின் நிமிர்ந்த தலையுடன் மலர்ந்த முகத்துடன் நடந்தாள். அவளை காத்து நின்றிருந்த விடுதி காவலனிடம், நான் அரை நாழிகை பொழுதையே இங்கே கழிக்க முடியும் காவலரே என்றபடி சென்றாள். பூர்ணை போரிஸ்ரவஸை நோக்கிவிட்டு அவளை பின்தொடர்ந்தாள். போரிஸ்ரவஸின் முகத்தில் இருந்த மெல்லிய தவிப்பை அவள் அவன் முன் விலகிய பின்பு மேலும் தெளிவுற கண்டாள். பூர்ணை என தேவிகை அழைக்க அவள் அருகே ஓடினாள். என் பெட்டியிலிருந்து ஆடைகளை எடு என்றாள் தேவிகை. பூர்ணை சுரபியிடமிருந்து பெட்டியை வாங்கி ஆடைகளை எடுத்தபடி, வீணே அஞ்சினீர்கள் அரசி. இப்போது எத்தனை நிமிர்வுடனும் மலர்வுடனும் அவரை எதிர்கொண்டீர்கள் என்றாள் தேவிகை. நான் கை கால் கழுவிக்கொள்ள வேண்டும் என்றாள். எல்லா பெண்களும் இத்தருணத்தை இப்படித்தான் எதிர்கொள்கிறார்கள் என்றாள் பூர்ணை. போதும், வாயை மூடு என்றாள் தேவிகை. கூண்டு தேரில் ஏறிக்கொண்டு கதவை மூடியதும் பட்டு விரித்த மெத்தை மேல் கால்களை நீட்டி தலையணையை அருகே அமைத்து சரிந்து கொண்ட தேவிகை பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டாள். கிளம்பலாம் என்றாள் பூர்ணை. தேர் அசைந்து கிளம்பி திரும்பி மேலேறி சாலையை அடைவதை அசைவாலேயே உணர்ந்தாள். சாலையின் வண்டி பெருக்கின் ஓசையில் அவள் தேர் கலப்பதை கண்டாள். குளம்படிகளின் தாளம் சீராக எழத் தொடங்கியது. பூர்ணை தன் தலையருகே பெட்டியை வைத்துக்கொண்டு தேவிகை மேல் கால்படாமல் அமர்ந்து கண் மூடினாள். தேரில் ஏறி கொண்டதுமே துயில் கொள்ளத் தொடங்கும் வழக்கம் கொண்ட சுரபி 2 முறை கொட்டாவை விட்டு உடலை நெளித்த பின்
தேர் கூண்டில் தலை சாய்த்தாள். தேவிகையின் குரட்டையோசை கேட்கத் தொடங்கியது. பூர்ணை விழித்து கொண்டு அவள் முகத்தை பார்த்தாள். அவள் விழிகளும் சொக்கத் தொடங்கின. அவளை தோள் தொட்டு தேவிகை எழுப்புவதாக உணர்ந்தாள். சிபி நாட்டின் அரண்மனையில் கல்லாலான மஞ்சத்தரையில் அவள் படுத்திருந்தாள். விழித்தெழுந்து, அரசி. படுத்திருந்த தேவிகை விழிகள் தாழ்ந்திருக்க, அவர் கண்களை பார்த்தாயா என்றாள். பூர்ணை ஒன்றும் சொல்லவில்லை. அவர் எனக்காக எதையும் செய்வார் என்றாள். பூர்ணை வெறுமனே தலை அசைத்தாள். நான் அவரிடம் கோரினால் என்ன? பூர்ணை எதை என்றாள். வரவிருக்கும் போரை பற்றி. அதற்கு அவர் என்ன செய்ய முடியும்? அவர் தூது செல்ல முடியும் என்றாள் தேவிகை. அவரா என்றாள் பூர்ணை. எண்ணிப்பார், இதுவரை நாம் முறைமை தூதுகளையே அனுப்பியிருக்கிறோம். மைந்தர் சென்றதெல்லாம் தூதே அல்ல. ஏன், உண்மையிலேயே இரு சாராரின் நலத்தையும் விரும்பும் மூன்றாம் தரப்பினர் ஒருவர் சென்று பேசி பார்க்க கூடாது? பூர்ணை, ஆனால் அதை நாம் எப்படி செய்வது என்றார். நாம் மட்டுமே செய்யும் ஒன்றுள்ளது. இன்று வரை இந்த போர் ஒருக்கங்களும் பேச்சுக்களும் எல்லாம் அரசியலாளர்களாலும் அரச குலத்தாராலும் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன. அவை பேசப்பட்டதெல்லாம் அவைகளிலேயே. அவை என்பது அதில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அயலான பிரிதொரு உள்ளம் என்பார்கள். அது தன் போக்கில் செவி கொள்கிறது, சொல்லாடுகிறது, முடிவெடுக்கிறது. அங்கிருக்கும் எவரிடமும் தனிப்பட்ட முறையில் எவரும் இதுவரை நம் தரப்பை சொன்னதில்லை. பூர்ணை, ஆம், மெய்தான் என்றாள். அவைகளுக்கே செல்லாமல் நம் தூது ஒன்று செல்ல வேண்டும். துரியோதனரிடம், சகுனியிடம், திருதராஷ்டிரரிடம், அங்கரிடம் நம் எண்ணங்களை ஒருவர் தனியாக சந்தித்து எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு இவரை விட பொருத்தமான எவரும் இல்லை என்றாள் தேவிகை. அரசி, ஆனால் இவருக்கு அத்தகைய இடம் அங்கே உண்டா? பால்கீகம் மிகச் சிறிய நாடு. அஸ்தினபுரியின் படையுதவியால் தான் அது இன்று அப்பகுதியில் சற்றேனும் மேல்கோன்மை கொண்டுள்ளது என்றாள் பூர்ணை. ஆம், ஆனால் இவரை அவர்கள் விரும்புவர். ஏனென்றால் எத்தனை அரசியல் ஆடினாலும் அழியாத நல்லியல் போன்று தெரியும் முகம் இவருடையது. இன்று நான் இவரை பார்த்ததும் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா? பூர்ணை வெறுமனை நோக்கினாள். நான் முதிர்ந்த அன்னை என்றாக இவர் அதே மாறா இளமையனுடன் இருப்பதாக. யௌதையனிடம் பேசுவதைப் போலவே இவரிடம் பேசினேன். பூர்ணை புன்னகைத்தாள். அதே உணர்வுதான் அங்கே அஸ்தினபுரியிலும் இருக்கும். இவர் சென்று பேசி பார்க்கட்டும். உள்ளத்தோடு உள்ளம் என சொல்லப்படும் சொற்கள் வீண் போகாதென்று என் அன்னை சொல்வதுண்டு. ஒருவேளை அப்படி ஒரு சொல்லுக்காக அங்கும் நல்ல இயல்புகள் காத்துள்ளனவோ என்னவோ. பூர்ணை சற்று நேரம் தன்னில் அமைந்திருந்த பின், அவ்வண்ணமெனில் நாம் ஏன் அரசர்களுக்கு தூதனுப்ப வேண்டும்? என்ன சொல்கிறாய் என்றாள் தேவிகை. நீங்கள் அரசி, அஸ்தினபுரியின் அரசி பானுமதிக்கு தூதனுப்புங்கள். துச்சாதனரின் அரசி அசலைக்கும் அங்க நாட்டரசி விஷாலிக்கும் நம் தூது செல்லட்டும். நாம் கொள்ளும் அச்சங்களையும் வெறுமையையும் அவர்களும் கொள்வார்கள். நம் சொற்கள் பிரிதெவரையும் விட அவர்களுக்கே புரியும். தேவிகை எழுந்தமர்ந்து எண்ணி நோக்கும்போது அதுவே மிக உகந்தது என தோன்றுகிறது. ஆனால் அவர்களால் ஏதும் செய்ய இயலுமா என்றாள். அவர்களால் அவையில் எதையும் நிகழ்த்த முடியாது. ஆனால் தங்கள் கொழுநர்களின் உள்ளங்களை வெல்ல முடியும் என்றாள் பூர்ணை. அங்கரின் அரசிக்கு அவர் மேல் சொல் ஏதுமில்லை. ஆனால் பானுமதியும் அசலையும் தங்கள் கணவர்களை மைந்தர்களைப் போல ஆள்பவர்கள். தேவிகை, ஆம், அறிந்திருக்கிறேன் அரசி. மேலும் ஒன்றுண்டு. அவர்கள் அனைவருமே இளைய யாதவரை இறைவடிவென வணங்குபவர்கள் என்றாள் பூர்ணை. தேவிகை, அத்துடன் ஒன்றையும் சேர்க்கலாம் என்றாள். சுரபி, இளைய பால்கீகர் பெண்களுக்கு மிகவும் இனியவர் என்றாள். தேவிகை திரும்பி நோக்கி, எவ்வாறு சொல்கிறாய்? அவருடைய மாறா இளமையால் என்றாள் சுரபி. தேவிகை அவளை ஒரு கணம் நோக்கிவிட்டு பூர்ணையிடம் திரும்பி, அவரிடம் பேச வேண்டும். அவர் மறுபக்கம் நெடுந்தொலைவு சென்றிருப்பார் அல்லவா என்றாள் பூர்ணை. புறவியில் செல்வதனால் விரைவும் மிகுதி. நாம் அடுத்த காவல் மாடத்தில் சென்று கூறினால் அவர்கள் முழவு செய்தியின் ஊடாக அவரை மறிக்க அங்கிருக்கும் காவல் மாடத்திற்கு ஆணையிடுவார்கள். அவர் அங்கே விடுதியில்தான் இருப்பார். என்ன சொல்கிறாய் என்றாள் தேவிகை.
அப்படி தோன்றியது. அங்கிருந்து உடனடியாக அவரால் கிளம்ப முடியாது. தேவிகை மேலும் சற்று நேரம் அவளை கூர்ந்து நோக்கிவிட்டு, தேரை திருப்பு பூர்ணை, இவள் இளையவள், என்னவோ உளறுகிறாள் என்றாள். தேவிகை ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். தேரோட்டியிடம் தேரை மீண்டும் விடுதிக்கே விடும்படி சொன்னாள். தேர் திரும்பி ஓடத் தொடங்கியதும் தேவிகை மெல்ல உடல் இறுக்கம் தளர்ந்து பெருமூச்சு விட்டாள். பின்னர் பூர்ணையிடம் திரும்பி புன்னகைத்து, அங்கே இருக்கிறாரா என்றுதான் பார்ப்போமே என்றாள். பூர்ணை தலை அசைத்தாள். அங்கே இருக்கிறார் என்றால் நாம் அவரை தூதனுப்புவோம் என்றாள் தேவிகை மீண்டும். பூர்ணை ஆம் என்றாள். நீ என்ன நினைக்கிறாய் என்றாள் தேவிகை. எதை பற்றி என்றாள் பூர்ணை. அங்கே அவர் இருப்பாரா? பூர்ணை ஐயமென்று தன்னுள் உணர்ந்தாள். ஆனால் பேசாமல் இருந்தாள். இருப்பார் என்றாள் தேவிகை. பூர்ணை ஒன்றும் சொல்லவில்லை. இருக்க வேண்டும் என்றாள் தேவிகை. பின்னர் சுரபியிடம், அவர் எனக்காக ஏன் அங்கே இருக்க வேண்டும்? சுரபி தயங்கி பூர்ணையை நோக்கிய பின் விழிகளை விலக்கினாள். என்னடி என்றாள் தேவிகை எரிச்சலுடன். அவர் உங்களுக்காக அங்கே காத்திருக்கவில்லை என்றாள் சுரபி. தேவிகை முகம் சிவக்க, பின் என்றாள். அவர் அந்த தருணத்தை கொஞ்சம் மீட்டிக்கொள்ள விரும்புவார். அதில் இன்னும் சற்று வாழ்வதற்கு. ஆண்களுக்கு அது பிடிக்கும். பெண்கள் விரைவில் அதிலிருந்து விலகியோடவே விரும்புவார்கள். தேவிகை படபடப்புடன் உதடுகளை அழுத்தி கொண்டு பூர்ணையை பார்த்தாள். அவள் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். சிறு சாளரத்தினூடாக வந்த ஒளி அவள் முகத்தில் மின்னி சென்றது. அது என்னால் நிகழ்ந்ததல்லவா என்றாள் தேவிகை. இல்லை அரசி, ஒருவேளை நம்மை கண்டால் அவர் எரிச்சல் கூட கொள்ளக்கூடும் என்றாள் சுரபி. ஏன் என்றாள் தேவிகை. அது அவர்களுக்கு மிக ஆழ்ந்த தனித்தாக நிகழ்வு. அதில் எவரும் உள்நுழைவதை விழைய மாட்டார்கள். தேவிகை உரத்த குரலில், அதில் நானும் இருக்கிறேன் என்றாள். பூர்ணை திடுக்கிட்டு திரும்பி நோக்கினாள். தேவிகை முலை எழுந்தமைய மூச்சு இறைத்தாள். இல்லை அரசி, அதில் நீங்கள் இல்லை என்றாள் சுரபி. என்ன சொல்கிறாய் அறிவிலி என்றாள் தேவிகை. அது அப்படித்தான் அரசி என்றாள் பூர்ணை. நெடுநேரம் தேருக்குள் அமைதி நிலவியது. தளர்ந்தவளாக தேவிகை பட்டு மேல் படுத்தாள். சுரபி, அவர்களுக்கு நாம் அளித்த அந்த உலகில் நாம் மீண்டும் நுழைய முடியாது அரசி. இன்று நாம் அவர்கள் அறிந்தவர்கள் அல்ல. தேவிகை, போதும், நாம் முதுமை கொள்கிறோம் என்றாள் சுரபி. போதும் என உரக்க கூவி தேர்தட்டை அரைந்தாள் தேவிகை. தேர் நின்றது. பூர்ணை சாளரம் வழியாக எட்டி பார்த்து, ஒன்றுமில்லை, செல்க என்றாள். சுரபி, முன்பு அவர்கள் கண்டதும் நாம் அல்ல என்றாள். வாயை மூடடி என்றாள் பூர்ணை. நான் சொல்லாவிட்டால் அரசி அதை எண்ணி எண்ணி விரித்து கொள்வார்கள். அது துன்பம், சொன்னால் முடிந்துவிடும் என்றாள் சுரபி. அரசி, ஆண்கள் பெண்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது பெண்களை அல்ல. தேவிகை கண்களை மூடிக்கொண்டு தேரின் ஆட்டத்தில் தலையசைய படுத்திருந்தாள். அவள் இமைகள் சுருங்கி அதிர்ந்து கொண்டிருந்தன. குருதிச்சாரல் 3வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.